மேஜை மேல் ஃபைல்கள் குவிந்து கிடந்தன. உஷாவினால் சுறுசுறுப்பாக வழக்கம்போல் வேலையில் கவனத்தை செலுத்த முடியவில்லை. நேற்று மாலையிலிருந்தே மனசு சரியாக இல்லை. இரவு தூக்கமே வரவில்லை. அப்பாவின் பேச்சும் மனதின் தீர்மானமும் சுழன்று சுழன்று வந்து மனதை அலைக்கழித்தன. அவள் நிதானமாக அப்பாவை பார்த்து நேற்று கேட்டாள், எப்படிப்பா அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீர்கள்? அவர் அவளுடைய பார்வையை தவிர்க்க முயல்கிறவர் மாதிரி வெட்ட வெளியை பார்த்து கொண்டே பேசினார். இந்த ஹார்ட் அட்டாக் என்னை ரொம்ப உலுக்கிவிட்டதம்மா. இதுவரை நான் உடம்புக்கு என்று சொல்லி படுத்ததே இல்லை. என்னவோ நான் வெகு நாள் ஜீவித்திருக்க போகிற மாதிரி என் மனதில் எப்பவும் ஒரு எண்ணம். மோகன் போய்விட்டால் என்ன, என் பெண்ணுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று பைத்தியக்கார எண்ணம் என் மனதில். இந்த ஹார்ட் அட்டாக் என்னை ஒரேடியாய் மண்டையில் அடித்து விட்டது. உன் அம்மாவுக்கும் ஆரோக்கியமான உடம்பு இல்லை. உன்னை தனியாக நிர்கதியாக விட்டுவிட்டு போக எப்படியம்மா மனசு வரும்? உஷா பெரிதாக சிரித்தாள். கண்களில் நீர் துளிர்த்தது. நன்றா இருக்கிறது உங்களுடைய பயம். ராஜி இருக்கிறான், நானும் என்ன பச்சை குழந்தையா? என்னை படிக்க வைத்திருக்கிறீர்கள், உத்தியோகம் பார்க்கிறேன். என்னை காப்பாற்றிக்கொள்ள எனக்கு தெரியாதா? அப்பாவின் மனதில் ஏற்கனவே தீர்மானம் உருவாகி போயிருந்தது. அவள் பேசுவதை அவர் கேட்டுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை என்று புரிந்தது. ராஜுவுக்கும் கல்யாணமாக வேண்டிய வயது வந்துவிட்டது. ஜாதகங்கள் வர ஆரம்பித்து விட்டன. அக்காவுக்கு ஏன் ஆகவில்லை? என்னவாவது வியாதியா என்கிற மாதிரி கேட்கிறார்கள். உஷாவுக்கு கண்களில் நீர் திரையிட்டது. துக்கம் தொண்டையை அடைத்தது. அவள் பதிலே பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். அம்மா, அப்பாவுக்கு தன் பயங்களையெல்லாம் நன்றாக போதித்திருப்பாள் என்று தோன்றியது. அப்பா சாதாரணமாக அம்மாவின் புலம்பலை லட்சியம் செய்ய மாட்டார். இப்பொழுது உடலில் ஏற்பட்ட பலவீனத்தினால், மனதில் நுழைந்துவிட்ட பீதியினால் அவரையும் அது தொற்று கொண்டு விட்டதா? அவள் மனசு வாடிவிட்டதை உணர்ந்து கொண்ட மாதிரி அவர் மென்மையாக தொடர்ந்தார். உன் மனசை புண்படுத்தணும் என்று நான் இதையெல்லாம் சொல்லவில்லை உஷா. யதார்த்தமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்பதற்காக சொல்கிறேன். மோகனின் போக்கு நமக்கு தெரிந்துவிட்டது. ராஜுவின் மனைவி எப்படி இருப்பாள் என்று என்ன நிச்சயம்? நானும் அம்மாவும் போய்விட்டால் உனக்கு யார் துணை என்று எனக்கு கொஞ்ச நாளாக ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. உறவினர்களும் தெரிந்தவர்களும் வேறு துளைத்தெடுக்கிறார்கள் உனக்கு எப்பொழுது கல்யாணம் என்று. இந்த ஊர் விஷயம் உனக்கு தெரியும். உஷாவின் உதடுகள் துடித்தன. உங்கள் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பொம்மை கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்கிறீர்களா? அப்பா பேசாமல் வானத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அப்பா, எல்லா விஷயமும் தெரிந்த நீங்களே இப்படி பேசுகிறீர்களே என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்பா, நான் படித்தவள், உத்தியோகம் பார்க்கிறவள். நான் யாரையும் துணை தேடிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. முராதாபாத்தின் வம்பை பற்றி நான் பயப்படவில்லை. இத்தனை வயசு கடந்த பிறகு ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை செய்ய சொல்லாதீர்கள். நான் சட்டம் படித்தவள். யாருடைய வாழ்வும் என்னால் பாதிக்கப்படுவதை நான் விரும்ப மாட்டேன். அப்பா பேசவே இல்லை. அவளுடைய பேச்சை கேட்டவண்ணம் ஒரு கையாளாகத்தனத்தோடு உட்கார்ந்திருந்தார். அவள் கம்மிய குரலில் மெல்ல தொடர்ந்தாள். அப்பா, என்னை பற்றி விவரம் தெரிந்த எந்த ஆண்மகன் என்னை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பான் அப்பா? இல்லை, ஏமாற்றி கல்யாணம் செய்து விடலாம் என்று பார்க்கிறீர்களா? அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாதம்மா என்றார் அவர் பதற்றத்துடன். பின்ன யாரும் சம்மதிக்க மாட்டார்கள். எனக்கு இந்த ஜென்மத்தில் திருமணம் இல்லை. அந்த யோசனையை தயவு செய்து விட்டுவிடுங்கள். அதற்கு பிறகு அவள் வீட்டில் யாருடனும் பேசவே இல்லை. மௌனமாக தன் சிந்தனைகளிலும் அலுவல்களிலும் இருந்தாள். இப்பொழுது இந்த வழக்கு மன்றத்தில் அந்த சிறிய அறையில் தனியே உட்கார்ந்திருக்கும்போது அவளுள் ஒரு சீற்றம் ஏற்பட்டது. அவள் வாழ்க்கையில் ஆண்டவன் இழைத்து விட்டிருக்கும் அநீதிக்கு எந்த வழக்கு மன்றத்துக்கு நியாயம் தேடி போவது? படைப்பின் அவசரத்தில் அவள் ஒரு உதிரி பூவாக விழுந்தவள். அந்த உதிரிக்கு கதிமோட்சம் கிடையாது. அது படைக்கப்பட்டிருக்காவிட்டால் யாருக்கு நஷ்டமாக இருக்கும்? இத்தனை மனவேதனைகள் குறைந்திருக்காதா? பெற்றோருக்கு ஒரு பிரச்சனையாக, ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக அவள் ஏன் ஜனித்திருக்க வேண்டும்? இதற்கெல்லாம் யார் விளக்கம் தருவார்கள்? தன்னுடைய தலைவிதி இதுதான் என்று அவள் சமாதானமாகி போயிருக்கும்போது ஒரு புது பிரச்சனையை அப்பா ஏன் கிளப்புகிறார்? உஷா உட்கார முடியாமல் எழுந்து அந்த பெரிய ஜன்னலண்டை சென்று நின்றாள். அந்த குல்மகர் மரத்தடியில் உட்கார்ந்த சில பேர்களிடம் ஒரு பெண் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். 14-15 வயதுக்குள் தான் இருக்கும். ஆனால் அந்த வறுமையிலும் இயற்கை தன் பங்குக்கு அள்ளி கொடுத்திருந்தது பருவ பூரிப்பை. முகத்தில் ஒரு லட்சணமும் இல்லாவிட்டாலும்
உடலின் தளதளப்பு ஒரு மெருகை கொடுத்தது. இயற்கையின் நியதி விபரீதமாக இருந்தது உஷாவுக்கு. அந்த பிச்சைக்காரியின் வயதில் தான் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்த்து கொண்டாள் உஷா. அவளுடைய தோழிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மாறுதல் இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவர்களுக்கெல்லாம் துப்பட்டா போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டபோது அவள் மட்டும் சின்ன பெண் மாதிரி கவுனை போட்டுக்கொண்டு சுற்றி வந்தாள். தோழிகளுக்கிடையே ரகசிய பேச்சுகளும் கிண்கிணி சிரிப்பும், ஆண்களை பார்க்கும்போது கண்களில் ஒரு மையலும் ஆடுவதை அவள் அதிசயத்துடன் பார்ப்பாள். உன் சிவப்பில் எங்களுக்கு பாதி கொடேன், உன் அழகில் எங்களுக்கு கொஞ்சம் கொடேன் என்று அவர்கள் அவளுடைய கன்னத்தை நிமிண்டும்போது, உங்களுடைய பருவத்தின் செழுமையை எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் என்று அவள் உள்ளம் ஏங்கும். ஏக அழகை கொடுத்திருந்தான் ஆண்டவன். ஆனால் பருவம்தான் அவள் இருக்கும் பக்கத்தையே மறந்துவிட்ட மாதிரி இருந்தது. காலம் கடக்கத் தொடங்கியதும் அம்மா கவலைப்பட ஆரம்பித்தாள். அவளை லேடி டாக்டரிடம் அழைத்து போய் காண்பித்தாள். டாக்டர் புஷ்டியான ஆகாரத்தை கொடுக்க சொன்னார். கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்க சொன்னார். பொறுத்திருந்த காலமெல்லாம் நழுவி போயிற்று, பலன் இல்லாமல். இந்த விஷயம் பற்றி வெளியோர் யாரிடமும் யோசனை கேட்கவும் கூச்சம். அப்பாவுக்கே வெகு நாட்கள் கழித்துதான் விஷயம் தெரியும். இந்த ஊருக்குள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு லேடி டாக்டரிடம்தான் அம்மா அழைத்து போனாள் அடிக்கடி. ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பிறகு ஒரு சின்ன ஆப்ரேஷனுக்கு பிறகும் பயன் இல்லாமல் போயிற்று. அதற்கு பிறகு முராதாபாத்தை தாண்டி எங்கும் யாரிடமும் காண்பிக்கும் யோசனையே மனதில் உதிக்கவே இல்லை. அங்கு ஊறி போயிருந்த சுபாவ கூச்சத்தினால் பலமுறை பரிசோதித்த டாக்டர் சொன்னார், என்னால் முடிந்ததையெல்லாம் செய்துவிட்டேன், அவளுடைய கர்ப்பப்பையே வளரவில்லை என்று. அவளால் சாதாரண ஒரு பெண்ணின் நிலைமையில் மன வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, குழந்தைகளை பெற முடியாது. அவளுக்கு மனம் செய்விக்காமல் இருப்பதே உசிதம். ஏனென்றால் அவளால் எந்த ஆடவனுக்கும் சுகத்தை உடல் அளவில் கொடுக்க முடியாது. இந்த விவரங்கள் எல்லாம் அப்பொழுது அவளுக்கு தெரியாது. அம்மா தான் இடிந்து போய் உட்கார்ந்திருப்பாள். அம்மாவின் கவலை அப்பொழுது புரியவில்லை. மற்ற பெண்களை விட அவள் படிப்பில் சூட்டிகையாக இருந்ததால் அந்த மும்முரத்தில் தீவிரத்தில் அவள் இதை பற்றி பெரிதாக எண்ணவில்லை. மற்றவர்கள் ஸ்கூல் படிப்பை நிறுத்தியதும் அப்பா அவளை தொடர்ந்து மேலே படிக்க வைத்தார். அவளுடைய நிலையை அம்மா அவருக்கு விளக்கி இருக்க வேண்டும். படிப்பின் முதிர்ச்சியிலும் தோழிகளின் பேச்சிலும் அவள் மெல்ல மெல்ல தன்னுள் இருந்த சூன்யத்தை உணர்ந்து கொண்டாள். அது எவ்வளவு பயங்கரமானது என்று நாள் செல்ல செல்ல புரிகையில் அவள் தன் சிந்தனைகளை திசை திருப்ப மேலும் படிப்பில் மூழ்கி போனாள். படிப்பும் உத்தியோகமும் தான் தனது அடைக்கலம் என்று தோன்றும். உடலுக்கு பருவம் விளைவிக்காத கோலத்தை அழகு சாதனங்களால் ஈடு செய்ய முடிந்தது. வெளிப்பார்வைக்கு அவளுக்கு ஏதும் குறை இருக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாது. முகத்தின் குழந்தைத்தனமும் கொள்ளை அழகும் அதற்கு ஈடுகட்டின மாதிரி இப்பொழுது அந்த பிச்சைக்கார பெண்ணை பார்க்கும் பொழுது உஷா நினைத்து கொண்டாள், அவளுக்கு இருக்கும் தனித்தன்மை கூட தனக்கு இல்லை என்று. நான் NTD, நான் வெறும் பொம்மை, பெண் என்று சொல்லிக்கொண்டு நடமாடும் ஒரு அழகிய பொம்மை. அவள் வெறும் ஒரு பொம்மை என்று தெரிந்தால் இத்தனை அன்பையும் வேகத்தையும் காட்டும் ரமேஷ் கிட்ட நெருங்குவானா? நிச்சயம் மாட்டான் என்று உஷா தனக்குள் சொல்லி கொண்டாள். மாலா மெல்லிய புடவையை கட்டி கொண்டு வந்து நின்றபோது அவனது கண்கள் அலைபாய்ந்ததும் கையில்லாத ரவிக்கை அணிந்த நிலையில் அவன் தன்னுடைய புஜங்களை தொட்டு பேச விழைந்ததும் உஷாவுக்கு நினைவுக்கு வந்தன. அவன் நல்லவன்தான். அதனால் ஒரு ஆரோக்கியமான சராசரி ஆணுக்கு உள்ள ஆசாபாசங்களை துறந்து அவளை மணப்பான் என்று அவள் எதிர்பார்க்கலாமா? அவன் வாழத் துடிப்பவன், இளைஞன். அவனிடமிருந்து எந்தவிதமான தியாகத்தையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளது பாராமுகத்துக்கு காரணம் தெரியாமல் கோபித்து கொண்டு போனால் அதற்கு அவள் பொறுப்பில்லை. ரமேஷ் தன்னை பிறகு சந்திக்க வரவில்லை என்று அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அவனுடைய அன்பின் ஆழம் அவ்வளவுதான் என்று தோன்றிற்று. சராசரி மனிதன். ஆனால் சராசரிக்கு மேல் அவன் உயர வேண்டும் என்று அவள் ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? அவள் மறுபடி நாற்காலியில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அவள் வரையில் அவள் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏமாற்றமும் இல்லாமல் தனக்கு வகுக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கையை இதுதான் என்று நிச்சயப்படுத்தி கொண்டிருந்தாள். மனசு சில சமயம் கிளர்ந்து எழுமே தவிர மொத்தத்தில் நிச்சலனமாய்த்தான் இருந்திருக்கிறது. இப்பொழுது ஏன் இந்த அம்மாவும் அப்பாவும் குட்டையை குழப்புகிறார்கள்? யாரோ வந்து மாலையை பிடித்து கொண்டு அவளை ஏற்க தயாராக நிற்கிற மாதிரி. அவளுக்கு சிரிப்பாக வந்தது. எவன் அப்படிப்பட்ட ஒரு சாமியாராக இருக்க போகிறான்?
தனக்கு ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிடைக்கப் போவதாக இந்த அம்மாவும் அப்பாவும் நினைத்தால் அவர்களை விட பைத்தியக்காரர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த பால் உணர்ச்சி என்பது ஆணையும் பெண்ணையும் என்ன பாடுபடுத்தி வைக்கிறது, எத்தனை விசித்திரமாக வக்கிரமாக சில சமயம் மாட்டுவிக்கிறது என்று வக்கீலாகிய அவளுக்கு நன்றாக தெரியும். தினமும் ஏதாவது ஒரு கேஸ் வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த உணர்வினால் உந்தப்பட்ட விவகாரத்தில் மாட்டிக்கொண்டு அதற்கு இத்தனை சக்தியா என்று அவள் ஆச்சரியப்படுவாள். மனித மனதுக்குள் இத்தனை அசிங்கமா என்று அருவருப்பாள். எல்லா கேஸ்களையும் ஆராய்ந்து பரிசீலித்து இப்பொழுது எல்லாமே வெகு சாதாரணமாக தோன்ற ஆரம்பித்து விட்டன. மனசு நிர்மலமாக போய்விட்டது, ஞானி மாதிரி. சில சமயம் கணவன் மனைவி ஜோடியாக சிரித்து கொண்டு வெளியில் செல்வதை பார்க்கும்போது மனதில் ஒரு ஏக்கம் படரும். குழந்தைகளின் மழலை பேச்சை, பொக்கை சிரிப்பை பார்க்கும்போது தன் வாழ்வில் ஏதோ ஒரு சூன்யம் இருக்கிற மாதிரி தோன்றும். உண்டாகி இருக்கும் பெண்களின் பருத்த வயிற்றையும் விம்மும் மார்பையும் பார்க்கும்போதெல்லாம் நெஞ்சம் படபடக்கும். தன்னுடையது ஒரு விரயமான வாழ்வு, சூன்யமான வாழ்வு என்று புலம்பும். லஞ்ச் பிரேக்கில் அன்று நிச்சயமாக ரமேஷ் வரமாட்டான் என்று நிச்சயித்து கொண்டு அவள் பியூனிடம் சொல்லி ஒரு கப் காஃபி மட்டும் வரவழைத்தாள். எதுவும் சாப்பிட மனசுக்கு பிடிக்கவில்லை. அவள் காப்பியை மட்டும் குடித்துவிட்டு மீண்டும் வேலையில் மூழ்கிய போது, காப்பி மட்டும் போதுமா இன்றைக்கு என்று குரல் கேட்டது. அவள் ரமேஷின் குரலை கேட்டு ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். ரமேஷின் சிரிப்பில் ஒரு தயக்கம் தெரிந்தது. என்ன, இன்றைக்கு கேண்டீனுக்கு போக வேண்டாமா என்று அவன் கேட்டான். அவள் வேண்டாம் என்று சிரித்து கொண்டே சொன்னாள். அவன் முகம் ஒரு வினாடி சோம்பிற்று. என் மேல் கோபமா? அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள். உங்கள் மேல் கோபமா? எதற்கு? அவன் தயங்கிக் கொண்டே அருகில் வந்தான். நேற்று நான் நடந்து கொண்ட விதத்திற்கு ஐ எம் வெரி சாரி. என்னவோ என்னால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அவள் இட் இஸ் ஆல் ரைட் என்றால் சாதாரணமாக. உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்க வேண்டியிருக்கிறதே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றாள். அவன் மறுபடியும் மன்னிப்பு கோருகிற குரலில் சொன்னான். உங்கள் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள உங்களுக்கு பரிபூரண உரிமை இருக்கிறது. அதற்காக நான் சிறுபிள்ளைத்தனமாக கோபப்பட்டு அப்படி பேசினதற்கு என்னை மன்னியுங்கள். அவள் சிரித்தாள். நான் அதை மறந்தே போய்விட்டேன். பிறகு அவளாக அவனிடம் கையை நீட்டினாள். We can always be good friends, can't we? அவள் கையை அவன் தயக்கத்துடன் பிடித்து குலுக்குகையில் அவனது கை நடுங்குவது அவளுக்கு தெரிந்தது. அவளை கண்டு அவன் அவ்வளவு உணர்ச்சி வசப்படுவது அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. அவன் சற்றென்று கையை விடுவித்து கொண்டு ஜன்னலடை சென்று அவளுக்கு தன் முதுகை காட்டியபடி நின்றான். ஏதோ வாக்கியத்தை பாதையில் நிறுத்தியிருந்தவன் போல் தொடர்ந்தான். ஆனால் உஷா, இதனால் எனக்கு எத்தனை ஏமாற்றம் என்று உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த ஏமாற்றத்தை மறக்க எனக்கு வெகு நாள் ஆகும், உஷா இதமான குரலில் சொன்னாள். ரமேஷ், யோசித்து பாருங்கள். நான் என்றைக்குமே உங்கள் ஆர்வத்துக்கு ஊக்கப்படுத்தியதில்லை. ஒரு சிநேகிதர் என்கிற முறையில்தான் உங்களுடன் நான் பழகியிருக்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் வெறும் சிநேகிதர்களாக இருக்க முடியாதா? அது காதலாகத்தான் இருக்க வேண்டுமா? நீங்கள் கேட்பது சரிதான். நான் தான் தப்பு கணக்கு போட்டு ஆசையை வளர்த்து கொண்டேன். ஆனால் என் அன்பு தூய்மையானது. அதை என்னால் விலக்கி கூற முடியாது. ஐயோ பாவம் என்றிருந்தது அவளுக்கு. நான் அதை சந்தேகிக்கவே இல்லை ரமேஷ். நான் அதற்கு அருகதே இல்லை என்றுதான் சொல்கிறேன். ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அவன் முதுகை திருப்பாமலே சொன்னான். எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்று வைத்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான். அதற்காக நான் உங்கள் மீது கோபப்படுவது மடத்தனம் என்று புரிகிறது. அவன் திரும்பி பார்த்து, இப்பொழுதும் டிஃபன் சாப்பிட வரமாட்டீங்களா என்றான் சிரிக்க முயன்றபடி. எனக்கு நிஜமாகவே பசிக்கவில்லை ரமேஷ். நாளைக்கு வருகிறேன் என்றாள் உஷா. அப்போ சரி, நான் வருகிறேன் உஷா. மீட் யூ லேட்டர் என்றபடி அவன் வெளியே சென்றான். அவன் சென்ற பிறகு வெகு நேரத்துக்கு அவனை பற்றிய சிந்தனை அவள் மனதை வாட்டி கொண்டிருந்தது. அன்று மாலை அவள் வீட்டுக்கு சென்று வழக்கம்போல் முகம் கழுவி வந்து டிஃபனும் டீயும் சாப்பிட்டதும் அவளுடைய அப்பா ஒரு தினத்தாளை கொண்டு வந்து கொடுத்தார். இதை படித்துப்பார் என்று அவர் சிவப்பு பென்சிலால் கட்டம் போட்டு வைத்திருந்த ஒரு பகுதியை காண்பித்தார். அது மேட்ரிமோனியல் காலத்தில் வந்த ஒரு விளம்பரம். அந்த செய்தித்தாளை கையில் வைத்தபடி உஷா வெகு நேரம் பிரமை பிடித்து உட்கார்ந்திருந்தாள். அதிலிருந்த விளம்பரத்தை படிக்கச் சொல்லிவிட்டு அப்பா எழுந்தார். அதில் இருப்பதை படித்துவிட்டு நிதானமாக யோசித்து பார்த்து, உன் முடிவை சொல்லம்மா. இது சமய சஞ்சீவி மாதிரி வந்திருக்கிறது என்று படுகிறது எனக்கு. அவர் போன பிறகு அவள் அதை நிதானமாக படித்தாள். அவளுக்கு வினோதமாக இருந்தது. அதன் முழு அர்த்தத்தையும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
இந்திய அரசாங்கத்தில் கிளாஸ் 1 ஆஃபீஸர், 36 வயது, தற்சமயம் நேபாளத்தில் வேலை. மனைவியை இழந்தவர், 3 குழந்தைகள். அவருக்கு படித்த மணமகள் தேவை. அவர் மேலும் குழந்தைகளை விரும்பவில்லை. அதற்கு உடன்படுபவர்கள் மட்டுமே விண்ணப்பத்துக்கு பதில் போட வேண்டும். இந்த கடைசி வரிகளை படித்துவிட்டு அப்பா கோட்டை கட்டுகிறாரா? குழந்தைகள் வேண்டாமென்றால் இச்சைகள் இல்லாதவர் என்று அர்த்தமா? பின் மனைவி எதற்கு? ஒரு வேலைக்காரி போதாதா? இந்த அப்பாவுக்கு ஏன் இதெல்லாம் தோன்றாமல் போய்விட்டது? திடீரென்று அவளது பெற்றோர்களுக்கு பாரமாகி போனார் போல் அவளுள் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிட்டதால் எப்படியேனும் தட்டி கழித்து விட்டால் போதும் என்று நினைக்கிறார்களா? அவள் சொல்லிக் கொண்டாள். ஐ எம் இன் எம்பாரஸ்மெண்ட் அண்ட் எ லயபிலிட்டி. ஒரு அவமான சின்னம், ஒரு சுமை, இரண்டையும் துடைத்துவிட ஒரே ஒரு வழிதான் அவர்களுக்கு புலப்படுகிறது. ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டால் உலகத்துக்கு முன்னால் அவள் ஒரு நார்மல் பிறவி என்று காட்டிக்கொள்ளலாம். தினமும் பார்த்து பார்த்து இப்படி ஒரு பெண்ணை பெற்றெடுத்தோமே என்கிற குற்ற உணர்விலிருந்து தப்பிக்கலாம். இவளுக்கு துணையாக இருக்க வேண்டியது நம் பொறுப்பு என்கிற உணர்விலிருந்து தப்பிக்கலாம். உஷா திடுக்கிட்டாள். தன் புத்தி போகிற போக்கை பார்த்து ஏன் இந்த மாதிரி விபரீத எண்ணங்கள் ஏற்படுகின்றன? அவள் மேல் அவர்களுக்கு எவ்வளவு பாசம் என்பது அவளுக்கு தெரியாதா? அவளுக்காக அவர்கள் கவலைப்படுவது அவளுக்கு மறந்து விட்டதா? அவள் தலையை அசைத்து கொண்டாள். பாசமோ நேசமோ அவர்களது புத்தி பேதலித்துத்தான் போய்விட்டது. ஆண் பிள்ளைக்கு சமமாய் அவளை படிக்க வைத்துவிட்டு அவள் தாம்பத்திய வாழ்வுக்கு அருகதை இல்லாதவள் என்று தெரிந்தும் சமூகத்தின் ஏச்சுக்கும் அவமானத்துக்கும் பயந்து அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் செய்துவிட்டு பார்ப்பது என்ன விவேகம்? கல்யாணமாகி தாம்பத்திய வாழ்வை அனுபவித்து 3 குழந்தைகள் பெற்றதனால் ஒருவன் சன்னியாசி ஆகிவிடுவானா? அவளால் நம்பவே முடியவில்லை. அவள் பேசாமல் அந்த தினசரியை மடித்து மேஜை மேல் வைத்தாள். அன்று முழுவதும் அவள் யாருடனும் பேசாமலே தன் அலுவலை கவனித்தாள். மறுநாள் காலை எப்பொழுதும் போல அவள் கோர்ட்டுக்கு போக கிளம்புகையில் அப்பா கூப்பிட்டார். என்னம்மா, ஒன்றுமே சொல்லாமல் போகிறாயே? அந்த விளம்பரத்தை பற்றி என்ன நினைக்கிறாய்? அதற்கு பதில் எழுதி பார்க்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அவள் அவற்றை பார்த்து கொண்டு வேதனையுடன் சிரித்தாள். அப்பாவின் முகத்தை பார்க்கவே திடீரென்று ஏதோ ஒரு கூச்சம் ஏற்பட்டது. என்னத்தை சொல்வதப்பா? இந்த விளம்பரம் எந்த விதத்தில் எனக்கு சாதகமாக இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. குழந்தைகள் வேண்டாதவர்கள் வேணும் என்று போட்டிருக்கிறதே அம்மா. அப்பாவின் குரல் பலகீனமாக ஒலித்தது. அதற்காக தாம்பத்தியம் வேண்டாம் என்று அர்த்தமா? 36 வயது ஆண்மகனுக்கு அத்தனை கட்டுப்பாடு இருந்துவிடும் என்று நம்புகிறீர்களா? அப்பா வியப்புடன் அவளை பார்த்தார். என்னம்மா அப்படி சொல்லிவிட்டாய்? என் தம்பிக்கு அவன் பெண்டாட்டி சாகும்போது 28 வயது, 3 குழந்தைகள். அவன் பிறகு கல்யாணமே செய்து கொள்ளவில்லை. ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. உஷா சிரித்தாள். சித்தப்பா கல்யாணம் செய்து கொள்ளவில்லை, மறுமணம் செய்து கொண்டு பிரம்மச்சாரியாக இருந்தாரா? அப்பாவுக்கு கோபம் வந்த மாதிரி இருந்தது. வக்கீலுக்கு படிக்க வைத்ததற்கு என்னிடமே நன்றாய் வாதாட கற்றிருக்கிறாய் உஷா. இந்த விளம்பரத்துக்கு பதில் எழுதி பார்க்கிறது மனசுக்கு ஒத்ததனால் தான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம். கண்டவனுக்கு உன்னை கட்டி கொடுத்து விடுவேன் என்று நினைக்கிறாயா? அப்பாவின் கோபம் உஷாவுக்கு வருத்தமாக இருந்தது. சமீபத்தில் தான் பெரிய கண்டத்திலிருந்து பிழைத்தவர், ஏற்கனவே மனம் சோர்ந்திருப்பவர். அவருக்கு கோபம் மூட்டுவதா? கல்யாணம் நிச்சயமாகிவிடவில்லையே. அவள் சற்று நிதானத்திற்கு வந்தாள். உங்கள் இஷ்டம் என்றால் மெல்ல. ஒரு ஆணின் துணை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதே அபத்தம் என்று நான் நினைக்கிறேன். தனியாக என்னால் வாழ முடியும். படிப்பு இருக்கிறது, உத்தியோகம் இருக்கிறது. ஊர் ஏதாவது வம்பு பேசினால் எனக்கு அக்கறை இல்லை. நான் பொருட்படுத்த மாட்டேன். ஒரு கல்யாணம் என்று உலகத்தாருக்கு நான் ஒரு நார்மல் பிறவி என்று காண்பித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கில்லை. என் மனதில் இருப்பதை நான் சொல்லிவிட்டேன். அதற்கு மேல் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்யுங்கள். அவள் பதிலை எதிர்பார்க்காமல் கோர்ட்டுக்கு கிளம்பினாள். பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கையில், பஸ்ஸில் பிரயாணம் செய்கையில் மார்பு படபடுத்து கொண்டே இருந்தது. காரணம் புரியாமல். நீதிமன்றத்தின் பெரிய கட்டடமும் வாயிலும் ஜன்னலும் கண்ணில் பட்டவுடன் தான் மனம் ஒரு நிலைக்கு வந்தது. நீதிமன்றம். அவள் தன் கேஸுக்கு வாதாட எந்த நீதிமன்றத்துக்கு செல்வது? எந்த வகை தீர்ப்பும் விடிவும் கிடைக்கும்? அவள் ஒரு வகை வேதனை
மனதை கவ்வ கட்டடத்தின் படிகளை கடந்து தன் அறைக்குள் சென்றாள். அன்றைய கேஸ் கட்டுகளை பிரித்து படிக்க ஆரம்பித்ததும் சில வினாடிகளில் அவள் அதில் ஆழ்ந்து போனாள். அன்றைக்கு ஒரு முக்கியமான கேஸ் ஹியரிங் இருந்தது. செக்ஷன்ஸ் தரப்பில் சுதர்சனம் வாதாடப் போகிறார். ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஒரு பிரபல வக்கீல் நியமிக்கப்பட்டிருந்தார். இருந்தும் கேஸ் ஜெயிக்காது என்று தோன்றிற்று. ஈபிகோ செக்ஷன் 366, 376களின் கீழ் ஒரு ஆளை கைது செய்திருந்தார்கள். 18 வயது முடியாத ஒரு மைனர் பெண்ணை கடத்தி கொண்டு போனதற்காக, கற்பழித்ததற்காக. அந்த ஆளை நினைத்து உஷாவுக்கு பரிதாபமாக இருந்தது. அந்த பெண்ணை பற்றி துப்பு விசாரித்ததில் கோர்ட்டுக்கு பல விஷயங்கள் தெளிவாக தெரிந்திருந்தன. அந்த பெண் தெரிந்து இஷ்டப்பட்டுத்தான் அவனுடன் போனாள் என்று தெரிந்தது. பெரிய மனிதரின் பெண் 18 வயதாகவில்லை என்ற காரணத்தினால்தான் பிராசிக்யூஷன் பலம் இருந்தது. சுதர்சனம் அதற்கெல்லாம் பயந்துவிட மாட்டார் என்று அவள் நினைத்து கொண்டாள். முன்பு இதே மாதிரி ஒரு கேஸை அவர் வெகு சாமர்த்தியமாக கையாண்டது நினைவுக்கு வந்தது. 18 வயதாகாவிட்டால் என்ன? படித்து விவரம் தெரிந்த பெண், தெரிந்தே குற்றம் பண்ணியிருக்கிறாள். ஆணுக்கு மாத்திரம் தண்டனையா என்று அவர் அன்று அவளிடம் சொன்னது இப்பொழுதும் நினைவிருக்கிறது. அந்த கேஸில் பலாத்காரத்திற்காக கிடைக்கக்கூடிய தண்டனை அந்த ஆளுக்கு கிடைக்காமல் இருக்கும்படி செய்தார். மேஜர் ஆகாத பெண்ணை அவள் சம்மதப்பட்டாலும் பெற்றோர் அனுமதி இல்லாமல் அழைத்து செல்வது சட்டப்படி குற்றமானதால் அதற்கு மட்டும் அவனுக்கு 1.5 வருடம் கடுங்காவல் தண்டனை கிடைத்தது. இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது சுதர்சனம் சொன்னதில் நியாயம் இருக்கிற மாதிரி உஷாவுக்கு தோன்றியது. அந்த பெண்ணுக்கும் சட்டம் தண்டனை கொடுத்தால் என்ன என்று அவள் நினைத்து கொண்டாள். பெண்மையும் அதன் தாற்பயமும் தெரியாமல் அதை பொக்கிஷமாக கருதாத மனசையும் உடைய பெண்களுக்கு அந்த பெண்மை எதற்கு என்று அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. அது எத்தகைய அரிய சொத்து என்று அவளுடைய நிலையில் இருப்பவர்கள்தான் பரிபூரணமாக உணர்ந்து கொள்வார்கள் என்று அவள் நினைத்து கொண்டாள். அவளுடைய இழப்பு எத்தனை பயங்கர இழப்பு என்று அவள் ஒருவளால் தான் உணர முடியும். நினைக்கையிலேயே உஷாவின் நாடி நரம்புகளெல்லாம் புடைத்து நெற்றியில் வியர்த்தது. மார்பு படபடத்தது. அவள் மட்டும் ஒரு 2ம் கெட்டானாக இல்லாமல் இருந்தால் இந்த வயதில் அவள் 2-3 குழந்தைகளுக்கு தாயாகி சமூகத்தில் ஒரு பெருமைக்குரிய பிரஜையாக வளைய வந்திருப்பாள். இப்பொழுது வாழ்க்கையே வியர்த்தமாக, அர்த்தமில்லாததாக, குறிக்கோள் இல்லாததாக தோன்றிற்று. எதற்காக, யாருக்காக இந்த அரைக்குறை வாழ்வு வாழ வேண்டும்? எத்தனை நாட்களுக்கு இந்த மாதிரி ஒரு போலி வேஷம் போட்டுக்கொண்டு ரமேஷ் போன்றவர்களை ஏமாற்றி கொண்டிருப்பது? இந்த போலி வாழ்வும் அதன் உணர்வுமே அவளை பஸ்மமாக்கி விடாதா? இப்படியும் ஒரு அவல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று யார் அழுதார்கள்? மிக மிக நெருக்கமாக இருந்த அப்பா அம்மாவே அவளை ஒரு பாவ சுமையாக நினைக்கும்போது இந்த சமூகத்தில் அவள் ஒரு மிஸ்ஃபிட், பொருத்தமில்லாத அச்சாணியால் யாருக்கு என்ன உபயோகம்? மனதின் கொந்தளிப்பில் மண்டை வெடித்துவிடும் போல் இருந்தது. அதை தணிக்க ரமேஷாவது வரமாட்டானா என்று இருந்தது. அவன் இனிமேல் அடிக்கடி வரமாட்டான் என்று தோன்றுகையில் எதையோ இழந்துவிட்டார் போல் ஒரு வேதனை ஏற்பட்டது. அவனுடன் இத்தனை நாள் பழகியதில் ஒரு தோழமை உணர்வு ஏற்பட்டிருந்தது. தோழமை என்பது அவளை போன்றவர்களுக்கு யாருடனும் ஏற்பட முடியாது என்று இப்பொழுது அவளுக்கு தோன்றிற்று. அவள் ஒரு தனி மரம், மொட்டை மரம், யாருக்கும் உபயோகமில்லாத மொட்டை மரம். கண்களில் துளிர்த்த நீரை அவள் சிரமப்பட்டு உள்ளே இழுத்து கொண்டு வேலையை தொடர்ந்தாள். அன்றைய கேஸை பற்றிய ஃபைலை சுதர்சனத்திற்கு கொடுத்து அனுப்பிவிட்டு வேறு கேஸ்களை பார்வையிட ஆரம்பித்தாள். எத்தனை விதமான கேஸ்கள்! தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்கள், சொத்து விஷயமாக சச்சரவுகள், கணவன் மனைவியரிடையே உள்ள பேதங்கள். மனிதனுக்கு எத்தனை அறிவீனம் என்று அவளுக்கு தோன்றியது. கிடைக்க வேண்டியதெல்லாம் நியாயமாக இயற்கை அளித்தும் மனிதனின் பேராசைதான் எல்லாவித கேஸ்களிலும் அடிப்படை காரணம் என்று தோன்றியது. அந்த பேராசை மட்டும் இல்லாவிட்டால் நீதிமன்றத்துக்கு வேலையே இராது. ஏதோ நிழல் தெரிந்தாற்போல் இருந்தது. அவள் நிமிர்ந்து பார்த்தாள். சுதர்சனம் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். அவள் தன் மரியாதையை தெரிவிக்க எழுந்து குட் மார்னிங் சார் என்றாள். குட் மார்னிங், உட்கார் என்றபடி உள்ளே வந்தார். அவர் குஷியாக தென்பட்டார். கேஸில் வாதாட வேண்டும் என்றாலே அவருக்கு ஒரு உற்சாகம் வருவதை கவனித்திருக்கிறாள். அந்த கிட்னாப் கேஸில் நீ சரியாக குறிப்பு கொடுத்திருக்கிறாய். இது முந்தி வந்த கேஸின் ஐடென்டிக்கல் கேஸ் தான். இன்று பீத்து வாங்கிவிடுகிறேன் பார் என்றார் அவர். உஷா சிரித்தாள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட் என்றாள். அவருக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. இந்த மாதிரி போகும் பெண்களை கட்டி வைத்து உதைக்க வேண்டும் என்றார் அவர் சிரித்து கொண்டே. ஆனால் குரலில் தீவிரம் இருந்தது.
இந்த பெற்றோர்களையும் சொல்ல வேண்டும். பெண்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு சுதந்திரம் கொடுத்து விடுகிறது. அவள் என்ன செய்கிறாள், யாரோடு சுத்துகிறாள் என்று கவனிப்பதும் இல்லை. திடீரென்று அந்த பெண் ஒரு நாள் ஓடிவிட வேண்டியது. அப்பொழுதுதான் இவர்களுக்கு சுரணை வரும். மானம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் ஞாபகம் வரும். தன் பெண் மகா சாதுவாக்கும். அவள் ஒரு மைனர், ஏமாற்றி எவனோ கடத்தி கொண்டு போய்விட்டான் என்று சொல்லி அந்த பையன் மேல் கேஸ் போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டால் இவர்களுக்கு நிம்மதி. கடத்தி கொண்டு போய்விட்டான், பலாத்காரப்படுத்தி விட்டான் என்று 2 குற்றத்துக்காக அவனுக்கு தண்டனை. இத்தனைக்கும் அந்த பெண் எல்லாவற்றுக்கும் உடந்தை. அவளே அவனுக்கு தைரியம் அளித்தாலும் அளித்திருப்பாள். ச்சே, பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ள பார்க்கிறார்கள். முதலிலேயே பெண்களை, பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பது தானே. நீங்கள் சொல்வது வாஸ்தவம்தான் என்றாள் உஷா. ஆனால் அவர்களால் பணத்தால் எல்லாம் சாதித்து கொள்ளவும் முடிகிறது. அந்த கேஸில் அந்த பெண்ணை பற்றி உண்மை விவரங்கள் பகிரங்கமாயிற்றே. அதனால் என்ன தலைகுனிவு ஏற்பட்டுவிட்டது? அதற்கு அடுத்த 6 மாதங்களில் அவளுக்கு வேறு ஒரு இடத்தில் ஜாம் ஜாம் என்று கல்யாணமாகிவிட்டது. இப்பொழுது அமெரிக்காவில் ஜம் என்று குடித்தனம் செய்கிறாள், குழந்தை குட்டியோடு. அந்த பையன் ஜெயிலுக்கு போய்விட்டு வந்து வேலை இல்லாமல் திண்டாடுகிறான். உஷா சிரித்தாள். உங்கள் கோபம் நியாயமானதுதான், என்றாலும் ரொம்ப ஆண்வாடை வீசுகிறது. சரியான ஷாவினிஸ்ட் நீங்கள் பின்ன என்றார் சுதர்சனம். பெண்களும் சமூகத்தில் பொறுப்பு தெரிந்து நடக்க வேண்டும். சமுதாயத்திலே இருக்கிற சட்டத்திட்டங்களை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டால் எந்த மாதிரி குழந்தைகளை பெற்று எந்த மாதிரி சமுதாயத்தை உருவாக்குவார்கள்? எல்லா பெண்களுமே அப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. சில புல்லுருவிகளை பற்றித்தான் சொல்கிறேன். ஏன், நீ இல்லையா ஒரு நல்ல உதாரணத்துக்கு? உனக்கும் தான் ஆண்களோடு பழக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல அழகியாகவும் இருக்கிறாய். உன்னை பற்றி யாரும் எதுவும் சொல்லிவிட முடியுமா? உஷாவுக்கு குப்பென்று முகம் சிவந்தது, மார்பு படப்படுத்தது. அவள் கஷ்டப்பட்டு தன் உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு, நான் ஒரு அப்நார்மல் கேஸோ என்னவோ என்றாள். அப்நார்மல் கேஸா? ஐடியல் கேஸ் என்று நான் சொல்வேன். பெண் என்றால் உன்னை மாதிரி இருக்கணும் என்று நான் நினைத்து கொள்வேன். பெண்மையின் இலக்கணத்தை அறிந்தவள் நீ. அதற்கு மேல் உஷாவுக்கு தாங்கவில்லை. ஓ ப்ளீஸ் சார், உங்கள் புகழ்ச்சிக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை என்று விட்டு ஒரு கேஸை பற்றிய தனது சந்தேகங்களை அவரிடம் விவாதிக்க ஆரம்பித்தாள். அடுத்த வினாடியே அவர் அதில் ஆழ்ந்து போனார். சிறிது நேரம் கழித்து அவர் எழுந்தபோது, இன்றைய கேஸுக்கான ஆர்கியூமெண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். நான் அன்றைக்கு சொன்ன விஷயம் என்ன ஆயிற்று? யோசித்து பார்த்தாயா? எதை பற்றி சார் என்றாள் அவள் விளங்காமல். உன் கல்யாணத்தை பற்றி. ஓ அதுவா என்றாள் அவள் சுவாரஸ்யம் இல்லாமல். என் வாழ்க்கையில் என் வரையில் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. நான் இப்படியே இருந்துவிட்டு போகிறேனே. உங்களுக்கு என்ன கஷ்டம்? ரொம்ப கஷ்டம் என்றார் அவர் சிரித்துக்கொண்டு. உங்கள் அப்பாவை வந்து பார்க்கிறேன். ஏன் இப்படி அசரதியாக இருக்கிறார் என்று கேட்கிறேன் என்று ஆள்காட்டி விரலை ஆட்டியபடி அவர் பயமுறுத்திவிட்டு நகர்ந்தார். உஷாவுக்கு ஆத்திரமும் அவமான உணர்வும் ஏற்பட்டன. எத்தனை நாட்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிம்சையை பொறுத்து கொள்வது? எவ்வளவு நாட்களுக்கு சிரித்து கொண்டு வளைய வருவது? உள்ளுக்குள் அழுது கொண்டு செத்து கொண்டு ஒரேடியாய் ஒரு முடிவை தேடிக்கொண்டு விட்டால் என்ன? 1 மணிக்கு ரமேஷ் வந்து விட்டான். ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் மாதிரி அவனை பார்க்க ஐயோ பாவம் என்று இருந்தது. அவன் மிகவும் ஜாக்கிரதையாக பேசினான். அவள் முகத்தை அதிகம் பார்க்காமலே பேசினான். அந்த மாதிரி சம்பாஷணை அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவளது மறுப்பால் இத்தனை தூரம் பாதிக்கப்பட்டவனிடம் உண்மையை சொல்லிவிட்டால் என்ன என்று கூட தோன்றியது. விஷயம் தெரிந்த பிறகு அவளை புரிந்து கொண்டு பழைய தோழமையை காட்ட மாட்டானா? அவள் சற்றென்று நத்தை மாதிரி உள்ளுக்குள் சுருங்கி கொண்டாள். விஷயம் தெரிந்தால் அவன் அருவறுத்து ஓடிவிடுவான். கிட்ட வருவதற்கு பதில் எட்ட நின்று தனது அனுதாபத்தை காட்டுவான். அந்த அனுதாபம் அவளுக்கு வேண்டவே வேண்டாம். இப்படியே பேசாமல் இருந்துவிட்டால் கொஞ்ச நாளில் சமாதானமானாலும் ஆகிவிடுவான். அவனிடம் போய் வழியே ஏன் தனது குறையை சொல்ல வேண்டும்? அவளிடம் எது இருக்கிறதோ இல்லையோ, தன்மானம் என்பது நிறைய இருக்கிறது. அது ஒன்றுதான் அவளிடம் இருக்கும் பொக்கிஷம். அதை சுலபத்தில் இழந்துவிட முடியாது. அவர்கள் ஒரு வழியாக காப்பியை குடித்துவிட்டு வெளியே வந்தார்கள். அவன் சற்று தள்ளியே நடந்து வந்தது அவளுக்கு சற்று திருப்தியாக இருந்தது. அவள் நினைத்து கொண்டாள், அவன் விரைவிலேயே ஒரு ஆரோக்கியமான பெண்ணை மணந்து கொள்வான்.
அதற்கு பிறகு அவளிடம் இந்த ஈடுபாட்டை மறந்துவிட மாட்டானா? அவள் நிராகரித்ததால் அவனுடைய உலகம் ஸ்தம்பித்து விடாது. வீட்டில் அவளால் முன்போல் கலகலப்பாக இருக்க முடியவில்லை. அம்மாவும் அப்பாவும் தன்னை ஒரு பாரமாக நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்கிற எண்ணமே மனதை வெகுவாக பாதித்தது. இயந்திர கதியில் அவர்களுக்கு அவள் எப்பொழுதும் செய்யும் உதவிகளை செய்து வந்தாள். ஒரு நாளைக்கு அவள் கோர்ட்டிலிருந்து திரும்பி வந்து இளைப்பாரி கொண்டிருக்கையில் அப்பா ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அவளிடம் நீட்டினார். ஒரு கேள்விக்குறியுடன் மட்டும் அவரை பார்த்துவிட்டு அவள் அந்த கடிதத்தை பிரித்து படித்தாள். ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருந்த கடிதம் டெல்லியிலிருந்து வந்திருந்தது. உங்கள் கடிதமும் ஃபோட்டோவும் கிடைத்தன. நீங்கள் எழுதியிருக்கும் விவரங்கள் எனக்கு திருப்தி அளிக்கின்றன. நான் சனிக்கிழமை உங்களை நேரில் வந்து சந்தித்து மேற்கொண்டு பேசுகிறேன். பெண்ணையும் சந்திக்க விரும்புகிறேன். சங்கர். உஷா திகைப்புடன் காலண்டரை பார்த்தாள். இன்று வியாழன். விஷயம் தன்னையும் மீறி கொண்டு போவதை அவள் அப்பொழுதுதான் உணர்ந்தாள்.